1 ஹவர் நீங்க வந்து அந்த ட்ரெய்னிங்ல உங்க பிரசன்ஸ் இருக்கணும். நீங்க அங்க வந்து நிக்கணும். அந்த ட்ரெய்னிங்குள்ள உங்க பேர் இருக்கணும். நீங்க அந்த ட்ரெய்னிங்க கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு. இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றவங்க எல்லாரும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் இந்த ட்ரெய்னிங்க ரெகுலரா பார்க்கிறவங்க தான். ரெகுலரா பார்க்குற எல்லாரும் சக்சஸ் பண்ணல. சக்சஸ் பண்ணவங்க எல்லாரும் இந்த ட்ரெய்னிங் பார்க்கிறவங்களா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெய்னிங்க பார்த்தா மட்டும் பத்தாது. வேலையும் செய்யணும். ஓகேவா? பட் வந்து அ ட்ரெய்னிங்க பார்க்காம வேலை செஞ்சீங்கன்னா சக்சஸ் வராது. இப்ப சக்சஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த ட்ரெய்னிங்க ரெகுலரா பார்க்கிறவங்க. அப்ப நம்மளும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, வேலை செஞ்சா மட்டும் பத்தாது. இந்த ட்ரெய்னிங்கையும் ரெகுலரா வந்து வரணும். இப்ப வேலை அண்ட் இந்த ட்ரெய்னிங் 2மே எங்க யாருக்கு கனெக்ட் ஆகுதோ அவங்க தான் வந்து சக்சஸ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்ப இந்த அ பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா டைம் எடுக்குங்க. நான் பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன். யாருக்கும் நான் எந்த ஒரு கேரண்டியும் நான் குடுக்கல. எந்த ஒரு கமிட்மென்ட்டும் குடுக்கல. எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸும் நான் இங்க பண்ணல. சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க காமிச்சிருக்கோம். ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். பாருங்க, 1 மாசத்துல பிரான்ஸ் அடிச்சவங்களும் இருக்காங்க. 6 மாசத்துல பிரான்ஸ் அடிச்சவங்களும் இருக்காங்க. வருஷத்துல பிரான்ஸ் அடிச்சவங்களும் இருக்காங்க. பாருங்க 6 மாசத்துல 1 லேக் கிராஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. 1 வருஷத்துல 1 லேக் கிராஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. 3 வருஷத்துல 1 லேக் கிராஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. பாருங்க, படிச்சவங்களும் ஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. படிக்காதவங்களும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. 5த் படிச்சவங்களும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டரும் இந்த பிசினஸ் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப எல்லா விதமான ஆளுங்களும் இத பண்ண முடியும், பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ப்ரூஃப் இருக்கு. அப்ப நம்மளால இங்க பண்ண முடியும். நெறைய பேர் பண்ணக்கூடிய விஷயத்த தான் எல்லாருமே நம்மளால வந்து சக்சஸ் பண்றதுக்கு இங்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து போராடுறோம். கிளியரா? அதனால வந்து நீங்க உறுதியா நம்பி, உறுதியா நின்னு இந்த பிசினஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ப வந்து அங்க சான்ஸஸ் இருக்கு. தொடர்ந்து பண்ணா இங்க வந்து இந்த மாரி எல்லா கேட்டகரில இருக்கிறவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளாலயும் முடியும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளால பண்ண முடியுமா? இங்க பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க. நம்மள விட மோசமான சூழ்நிலை, மோசமான பேக்கிரவுண்ட் இருக்கிறவங்க, அவங்களே வந்து பண்ணியிருக்காங்க. அ அப்ப நம்மளால பண்ண முடியும். அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க.